பாருங்க a vertically held bar magnet is dropped from a dropped along the axis of a copper ring having a cut as shown in the diagram. The acceleration of the falling magnet என்னவா இருக்கும்? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு காப்பர் ரிங், தட் இஸ் ஒரு கண்டக்டிங் ரிங் இது. ஓகே, இந்த கண்டக்டிங் ரிங்கில் நடுவில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. கரெக்டாக, திஸ் இஸ் அ காப்பர் பிங் அண்ட் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. இதில் என்ன கேட்குறான்னா, மேலேருந்து ஒரு மேக்னெட், கீழே நார்த் போல் இருக்குது, மேலே சவுத் போல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் வந்து வெர்டிக்கலி கீழே பார்த்து விழும்போது வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆன் திஸ் ஃபாலிங் மேக்னெட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிங்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க தியரி, ரிங்கு வந்து வித்தவுட் எனி பிரேக், அந்த ரிங்கில் எந்த கட்டும் இல்லை அப்படின்னா, ஸோ இதுதான் ஒரு ஃபுல் காப்பர் ரிங். ஓகே, மேலேருந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் பார் மேக்னெட் விழுந்துச்சா அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம தியரியில் இதை படிச்சிருக்கோம், ஃபாரடே லா. ஸோ நார்த் போல் வந்து ஒரு சர்க்குலர் லூப் வழியாக டுவர்ட்ஸ் பார்த்து வருது, கரெக்டு தானே? மேலேருந்து நார்த் போல் டுவர்ட்ஸ் பார்த்து வரும்போது இந்த சைடில் நார்த் போல் இன்சைட் சவுத் போல் கிரியேட் ஆகும், சச் தட் இட் ரிப்பல்ஸ் த ஃபீல்ட். ஓகே, ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ இதனால் எப்படின்னா, இந்த சைடு நார்த், இந்த சைடு நார்த் கிரியேட் ஆகிருக்கிறனால தேர் வில் பி அ ரிப்பல்ஷன். கரெக்டாக? ஸோ ஒரு பார் மேக்னெட்டை நம்ம மேலேருந்து விட்டோம்னா என்ன ஆகும்? இட் கம்ஸ் அண்டர் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஜென்ரலாக ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் மேலேருந்து விட்டீங்க அப்படின்னா அது எந்த இதில் விழும்? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியில் விழும். ஆனால் கீழே நம்ம வந்து ரிங்கு வச்சுருந்தோம், ரிங்கு இருந்துச்சு அப்படின்னா இங்கே நார்த் இங்கே சவுத் கிரியேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா டிக்ரீஸ் ஆகிருக்கும்? தேர் இஸ் அ ரிப்பல்ஷன். இப்போ கரெக்டாக ஆக்சலரேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக இல்லையா? ஆக்சலரேஷன் வில் டிக்ரீஸ். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக படித்தது தியரி இது. ஆனால் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் இதை புரிஞ்சால் தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கில் வந்து என்ன இருக்குது? ஒரு பெரிய கட் இருக்குது. தெர் இஸ் அ டிஸ்கண்டினியூட்டி இஸ் தேர் இந்த ரிங். டிஸ்கண்டினியூட்டி இருந்தால் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? இப்படி போகக்கூடிய கரண்ட்டு இது வழியாக கிராஸ் ஆகி வெளியில் வர முடியுமா? will it able to cross this? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஃபுல்லாக இருந்தால் தான் க்ளோஸ் சர்க்கியூட், கரண்ட் கேன் ஃப்ளோ கம்ப்ளீட். இது வந்து ஓப்பன் சர்க்கியூட்னால கரண்ட் cannot flow, இட் ஆஃபர்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. ஸோ இதில் இன்டியூஸ்டு கரண்ட்டே ஃப்ளோ ஆக முடியாது. வாட் எவர் மேபி த ஃபாலிங் மேக்னெட், இன்டியூஸ்டு கரண்ட்டே க்ரியேட் ஆக முடியாது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி அது வெறும் ஸ்பேஸில் விட்டுருந்தீங்க அப்படின்னா இட் கம்ஸ் டவுன் வித் அன் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஓகே, அதே இங்கே ஒரு காயில் லூப் இருந்துச்சுன்னா ரிப்பல்ஷன் இருந்திருக்கும். இப்போ இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்டியூஸ்டு கரண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால நம்மளுக்கு இங்கே என்னது, த ப்ரீவியஸாக இருந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி தான் இப்போவும் இங்கே. ஓகே, அது எய்தர் லெஸ் தென்னாகவும் இருக்காது, லெஸ் தென் ஜியாகவும் இருக்காது, கிரேட்டர் தென் ஜியாகவும் இருக்காது. ஏன்னா இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோ ஆனால் தானே. ஸோ தெர் இஸ் நோ கரண்ட் டு ஃப்ளோ ஹியர். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ